என்னடி என்னையெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்க? தாராக்கு உன்னோட ஐடியா இப்ப தேவையா? என்னோட ஐடியாவா? என்ன ஐடியாடி? ஏதாச்சும் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுமா? பிசினஸ்ல நீ எனக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறதே பெரிய ஹெல்ப். பொறாம பிடிச்சவள. அவ என்ன சொல்றான்னு கேளு. சொல்லுங்க தாரா, உங்களுக்கு என்னோட சேவை எதுக்கு தேவை? ஆதிக்கு பர்த்டே வருதுடி, ப்ரொபோஸ் பண்ணும். ஏதாச்சும் ஐடியா கொடு. எத்தனை தடவை தான் ப்ரப்போஸ் பண்ணுவேன்? ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியாச்சுல. அது கல்யாணத்துக்கு முன்னாடிடி, இது கல்யாணத்துக்கு அப்புறம். என்னவோ சரி, ஐடியா கொடு. இதுல என்னடி ஐடியா இருக்கு? பர்த்டேக்கு ஒரு கேக் வாங்கி வை, கட் பண்ணு, ஐ லவ் யூன்னு சொல்லு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது எனக்கு தெரியாதோ, ஏதாச்சும் டிஃப்ரெண்டா சொல்லுடி. டிஃப்ரெண்டானா கேக் நைஃப் வச்சு கட் பண்ணாம கை வச்சு கட் பண்ண சொல்றியா? லூஸ் மாதிரி பேசாதடி, ஏதாச்சும் ஒழுங்கா சொல்லிட்டேன். ஐடியா வரும்னா உடனே வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நல்ல ஐடியாவா யோசிச்சு சொல்றேன். சரி, உனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுடி. யாரோ ஆதியே வேண்டாம், நான்லாம் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. டைவர்ஸா? அதுவும் என்னோட ஆதியவா? வாய்ப்பே கிடையாதுடி. அவர் என்னைய லவ் பண்ணாதப்பவே அவ்வளோ லவ் நான் அவரை பண்ணேன். இதில் அவர் என்னைய லவ் பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படிடி விட்டுட்டு போக முடியும்? நீங்கள் நடத்துங்க மேடம். உனக்கு எப்போ கல்யாணம்? அதை நீ கிறிஷ் கிட்ட கால் பண்ணி கேளு. ஏண்டி? உங்கள் மம்மி தான் ஒத்துக்கவே மாட்டேக்காங்க போல. நம்ம என்ன போய் பேசலாமா? ஏச்சா அதெல்லாம் வேண்டாடி, கிறிஷே பார்த்துப்பான். சரி, ஒரு பீச் கூட்டு போங்க. லைட் செட்டப்லாம் பண்ணிட்டு பாட்டுலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் ப்ரப்போஸ் பண்ணோம். அதானே? அதே தான். வேற சொல்லிடி. ரிங் வாங்கி. இது எனக்கு சர்ப்ரைஸ்னா அந்த மாதிரி வேண்டாம், வேற ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கணும். ரிங் வாங்கி என்னால் கொடுக்க முடியும், பட் அவ்வளோ காசு போட்டு வாங்கி கொடுத்து தான் என் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு இல்லை. அது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆகணும். அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லைம்மா. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உனக்கு? எனக்குலாம் அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுப்பா. எனக்கே ஐடியா கொடுக்குறது இவா தான். இப்போ நம்மளுக்கு இருக்கதே இருக்கு கூகுள் ஆண்டவர், அவர்கிட்டயே ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்க வேண்டியதா? ஆமா, ஆதியோட அம்மா அங்கே சேஃப் தானே தாரா? சேஃப் தாண்டி. ஏன்னா ஆதிக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன்னைய மன்னிக்கவே மாட்டாங்க தாரா. எனக்காக நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாண்டி, கூப்பிட்ரு. எடுத்த டைம்லடி ஃபுல்லுத்தையும் முடிச்சிடுறேன். நீயும் ஆதி இப்போ தாண்டி சேர்ந்துருக்கீங்க, மறுபடியும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சுக்கோ. இல்லைன்னா ஃபுல் பொறுப்பையும் ஆதிக்கிட்டே கொடுத்துரு. இல்லடி, ஆதிக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு ஆஃபீஸில். அது இதுன்னு நிறைய டென்ஷனில் இருக்காங்க. அதில் எந்த டென்ஷனும் கொடுக்க வேண்டாண்டி. என்னையால் கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன். தாரா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் பண்ணது எனக்காக மட்டும்தான். பட் இதெல்லாம் தேவையில்லடி. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, விட அவங்க மேலே சொர்க்கத்தில் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு திருப்பி நியாயம்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லடி. எனக்கு எல்லாத்தையும் விட உன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம். ஐயோ, நான் ஐடியா கேட்க வந்தேன்டி. இப்படி அட்வைஸ் மலையாக பொழிஞ்சிட்டு இருக்காதீங்க. என்னவோ போ. இடி, அதை பார்த்துக்கிறேன்டி, நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. சரிடி, ஐடியா ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். நான் கிளம்புறேன், சரியா? கிறிஷை பார்க்க போகணும். பார்த்து பத்திரமா போ. சரிடி. தாரா, ஐயோ வயிற்றுல பாப்பா இருக்குன்னு ஒன்று என்ன சும்மா விடுற. மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்காத, அடி பிச்சு எடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். பாரு பாப்பா, சித்தி அவளுக்காண்டி நல்லதுக்கு பண்ணா சித்தியவே குறை சொல்லிட்டு இருக்கா. இப்போ பேசுறது என்ன பாப்பாவுக்கு கேட்கவா போகுது? என்னோட பிள்ளைக்கு நான் எப்போ பேசினாலும் கேட்கும்டி. சரி, அப்போ நீ பேச, நான் தூங்க போகிறேன், எனக்கு தூக்கமாக வருது. சரியான தூங்கு முஞ்சியா இருக்காதடி. எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுடி. என்ன சொல்லு. ஆதிக்கு பிறந்த நாள் கிஃப்டா? ஏன் ஒரு குழந்தைய கொடுக்க கூடாது? என்னது? ஆமா, இந்த வருஷம் குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு அடுத்த வருஷம் குழந்தை கொடுத்துடலாம்ல. ஒடி லூசு, ஒன்னே நம்பி ஐடியா கேட்க வந்தேன் பத்தியா. எனக்கு இது தேவைதான். ஒன்றும் இல்லடி, ஆதி முன்னாடி போய் என்னையே தந்தேன் உனக்காக. வாயை முடிடி, அடி பிச்சு எடுத்துருவேன் உன்னைய. ஒழுங்கா போய் படுத்து தூங்கு போ. எனக்கு தெரியும்டி, நீ துருப்பிடிச்ச ஹார்மோன்ஸோட தான் இன்னும் சுத்திட்டு இருப்பேன். ஒழுங்கா பேரு மொழி, அடி வெளுத்துருவேன். சரி போறேன். அப்புறம் அத்தை விஷயம் ஏம்மா தாயே, நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரிடி. அப்பா 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 அப்பா. என்ன குட்டிமா? கதை வேணும், அம்மாவோட கதை வேணும். அம்மாவோட கதை அப்பா எத்தனை தடவாம சொல்லுவேன். இன்னைக்கு அப்பாவுக்கு ரொம்ப தலைவலிக்கு பாப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்பா. என்ன குட்டி? நான் வேணா உங்க தலைய பிடிச்சு விடட்டா? அதெல்லாம் வேண்டாம் சொல்ல, நீ தூங்கு. தூங்கு குட்டி, நாளைக்கு பிளே ஸ்கூல் போகணும்ல, தூங்குங்க. அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அம்மா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்ல? அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க குட்டிமா. எனக்கும் அம்மா வேணும், நீங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. யாழினிக்கு அம்மா வேணும். குட்டி, உனக்கு அப்பா மட்டும் போதாதா? இல்ல, அங்க ஸ்கூல்லலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க அம்மா தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, தெரியுமா? உனக்கு டெய்லி அப்பா வந்து கொடுக்குறேன்லாமா? இல்ல, எனக்கு அம்மா தான் வேணும். நீங்க சாமி கிட்ட சொல்லி எனக்கு அம்மா கொண்டு வர சொல்லுங்க. சரிம்மா, நீ தூங்கு. எனக்கு அம்மா வேணும்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அம்மா அப்பா கூட தான் தூங்குவாங்களாம், எனக்கு மட்டும் ஏன் அம்மா இல்ல? அதான் அப்பா இருக்கேல்ல சொல்லும், நீ இன்னைக்கு அப்பா கூட தூங்குவியா சமத்தா? அப்பா வந்து சாமி கிட்ட சொல்லி உனக்கு அம்மா கூட்டு வரேன், சரியா? தூங்குங்க குட்டிமா. கடவுளை, உனக்கு மனசாட்சி இல்லையா? அந்த சின்ன பிள்ளைகிட்ட அம்மா இனிமேல் வரமாட்டாங்கன்னு நான் எப்படி சொல்லுவேன்?
டிவியை பார்க்காம எதுக்கு என் மூஞ்சையே பார்த்துட்டு இருக்க? இல்ல புது பொண்டாட்டி வந்தோடனே கவனிப்பு நல்லா தான் இருக்கு போல. என்ன வளருத? இல்ல உங்க முதல் பொண்டாட்டி வந்தோடனே சாப்பாடு தான் ஜூஸ் தான். லூசா நீ? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது நானு? அவ கையில இருந்து நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி வரத்தண்டி அவ பண்ற எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். ப்ராப்பர்ட்டி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவுதான், அவளை முடிச்சு விட்டுருவேன். ஞாபகம் இருக்கட்டும், உங்க முதல் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு எனக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணலான்னு நினைச்சீங்க, நீங்க உயிரோட இருக்க முடியாது சொல்லிட்டேன். இவ நம்மள கொன்னாலும் கொன்றுவா. ஆதியோட பர்த்டேக்கு என்ன gift பண்ணலாம்? கிஃப்டாக இருக்கணும், நம்ம லவ்வை சொல்கிற மாதிரி இருக்கணும், ஆதிக்கு ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கணும். என்ன பண்ணலாம்? தாரா, தாரா, என்ன ஆதி? நானும் ஒரு 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். என்னமோ தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னடி? ஆதி உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒன்ன பிடிக்கும். சோபா, இந்த மொக்க டைலாக்லாம் கேட்கல, உங்களுக்கு பொதுவாக என்ன பிடிக்கும்னு கேட்டேன். நான் என்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணா உனக்கு மொக்க டைலாக்கா இருக்கா? சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பெருசா எதுலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லடி. எதுக்கு? ஏன்னா அப்பா சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா மட்டும்தான். அம்மா தான் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஸோ என்னோட ஒரே நோக்கம் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், பணக்காரன் ஆகணும், இதில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நல்லா படித்தேன். அம்மாவோட பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இந்த இப்போ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கேன். அவ்வளோதான். அப்போ நீங்க இந்த பம்பரம், கோலி குண்டு இதெல்லாம் விளையாண்டது இல்லையா? அதை பற்றி நான் யோசிச்சது கூட கிடையாதுடி. எனக்கு 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், எங்கள் அம்மாவை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கலாங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு. நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்லாம் என் மைண்டில் இல்லை. எங்கள் அம்மா சிரிச்சா நானும் சிரிப்பேன், எங்கள் அம்மா அழுதா நானும் அழுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்க அம்மா தான். ஆமாம். அப்போ நான் தாய்க்கு பின் தாரம், அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இந்த தாரா குட்டி. தாரா, மறுபடியும் கேட்க அந்த ஆளை நம்பி எங்கள் அம்மாவை அங்கே விட்டுருக்க. உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுடி. நான் பார்த்துக்கிறேன் ஆதி, என்னை நம்புங்க ப்ளீஸ். நீ நம்புறேன்டி, நம்பாம இல்லை. இது என்னோட அம்மா விஷயம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் தாங்கிக்கவே மாட்டேன் தாரா. அப்புறம் நீ மன்னிக்கவும் மாட்டேன் சொல்லிட்டேன். எதுவும் ஆகாது ஆதி, என்னை நம்புங்க. சரி. ஆதி அவனுக்கு தேவை அத்தை கிடையாது, அத்தையோட ஷேர்ஸ் தான். ஸோ அத்தையோட ஷேர்ஸ் அவன் கைக்கு போகிறதண்டி அவன் அத்தையை எதுவுமே பண்ண மாட்டான், புரிஞ்சுச்சா? அத்தையோட ஷேர்ஸ் கைக்கு போகணும்னா அதுக்கு உங்களோட சைனும் அத்தானோட சைனும் வேணும். அதுக்கு லாய நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஸோ நம்மளுக்கு தெரியாமல் சைன் போடுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. எனக்கு நீ போடுற பிளானு எல்லாமே புரியுதுடியே, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். இப்போ இந்த பிளானில் நானும் இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா எல்லாம் பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி எல்லாமே வச்சுருப்பேன். இது உன்னோட பிளான், நீ என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில தாரா. அதான் அம்மாட்ட போய் நான் பேசினாலும் அம்மா பேச மாட்டாங்க. அத்தை சேஃபாக தான் இருக்காங்க ஆதி. சரிடி. கடவுளை, என்னோட பிளான் மட்டும் சொதப்பிடவே கூடாது. சரிம்மா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பட்டுமா? ஆ சரிங்க.